நாளிதழ் உங்களோடு சேர்ந்து உங்களோடு கூடி இந்த சபையின் வாய்ப்பு கொடுத்த கர்த்தருக்கும் இந்த சபையின் போதற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் தமிழ்நாட்டில் இது 2ஆம் முறை அந்த இந்த சபைக்கு தான் நான் முதல் கடை வந்துருக்கிறேன். போன மாதம் லாஸ்ட் வீக்கில் இந்த பெண்ணாகரம் ஒரு சர்ச்சை வச்சுருந்தேன். அந்த சர்ச்சைக்கு வரும்போது தான் இந்த மீட்டிங் கூட வருவதற்காக ஆண்டவர் உதவி செய்தார். ஊழியக்கார் மூலமாக. ஹல்லேலூயா. என்னோட பேர் யுவாஜித் செப்ரஹாம். நான் பெங்களூரில் இருக்கிறேன். பண்டாரகட்ட ரோடு விளக்காண்டியில் 37 வருஷமாக நான் அங்கே இருக்கிறேன். அங்கே ஒரு 87 மெம்பர் ஆகிட்டு நான் இருந்ததுனால 10 வருடமாயிடுச்சு. ஆண்டோட ஊழியத்தில் கர்த்தர் என்னை எடுத்து நான் எப்போவுமே இந்த ஊழியம் செய்ததுக்கு நான் எப்பவுமே எனக்கு விரும்ப இருந்துக்கல. ஏன்னால் ஒரு பெந்தகோஸ்து குடும்பத்திலே பிறந்தவன். அப்போ இந்த ஊழியக்கார அனுபவிக்க கஷ்டப்பாடுகளும் நிந்தைகளும் எல்லாம் எனக்கு தெரியும் எப்படி. அதெல்லாம் நல்லா பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால நான் நினச்சேன், நான் இந்த ஊரில் நாளெல்லாம் விசுவாசம் எடுத்துதான் போதும் அப்படின்னு நினச்சேன். அந்த என்னோட மனத்தை கட்டத்து டர்ன் பண்ணியாச்சு. ஹல்லேலூயா. ஆண்டவரோட அழைப்பு என் மேல வந்ததுனால இன்னைக்கு நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்கிறேன். ஹல்லேலூயா. நாம் நினைக்கிற மாதிரி இல்லை நம்முடைய வாழ்க்கை, ஆண்டவர் நினைக்கிற மாதிரி. எனக்கு மனைவி இருக்கிறாரு, 2 பெண் குழந்தை, பெண் மக்கள் 2 பேரும் திருமணம் முடிஞ்சு. ஹல்லேலூயா. ஒரு ஆள் பெங்களூர்ல, ஒரு ஆள் ஹைதராபாத்ல, 3 குட்டி பிள்ளைங்க இருக்குது எனக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவர் திருப்பினால ஆண்டவர் நடத்துறாரு. நான் இந்த சர்ச்சைக்கு வந்தது ரொம்ப அதிசயமா இல்லை, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேற்று நான் நினைச்சேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வரும்போது பாஸ் யாராவது பிரதர்ஸ் அனுப்புவார்னு நினைச்சேன். இப்போ என்னுடைய நிலைமையில நான் வரும்போது யாரோ பிரதர்ஸ் யாராவது முன்னாடி நிற்க நினைச்சேன். பார்க்கும்போது ஐயா முன் நினைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வயசுல வண்டி ஓட்டி அவர் தூரம் வந்து என்னை பிக்கப் பண்ணி வந்தது ஹல்லேலூயா ரொம்ப அதிசயமா இருக்கு. வரும்போது நம்ம ஹோட்டலில் கொஞ்சம் டிஃபன் பண்ண நினச்சி அங்கே போய் சாப்பிட்டு இருந்தோம். அப்போ ஊழியக்காரோட கொஞ்சம் அனுபவத்தை அவர் சொன்னார். நான் கேட்டேன், எப்படி வந்து சாட்சி தெரியாதெல்லாம் எப்படி வந்து அவங்களுக்கு பேசும்போதே அந்த ஆவி சக்தம் எனக்கு என் சரீரத்தில் அப்படின்னு ஒரு சரியான இது வருது. ஏன் தெரியுமா? அபிஷேகம் உள்ளவர்கள் பேசும்போது அந்த அபிஷேகம் நம்ம மேலே வரும். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்குங்க. என்னோட தமிழ் வந்து நான் தமிழ் ஸ்கூல் நான் படித்தது கர்நாடக ஸ்டேட் பெங்களூர்ல கன்னடா மீடியம் படித்தது. என்னோட அப்பா அம்மா வந்து கேரளாவில் இந்த சின்ன வயசுல வந்தது. அப்பா இருந்து போனார், அம்மா இருக்கிறாரு. நாங்கள் 7 மக்கள், 4 பெண் மக்களும் 3 ஆண் மக்களும். அதில் எனக்கு 2 அக்கா இருக்காரு, 2 தங்கச்சி இருக்காரு, 2 தம்பி இருக்காரு. நான் தான் நமக்கு பெரியவர். அதனால ஆண்டவர் என்ன அழைத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எனக்கு உங்களோடு சேர்ந்த ஆராதனைக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் ரொம்ப சர்ச்சிலே போயிருக்குது. இங்க இருக்கும்போது கேரளாவில் இருந்த அந்த பழைய அனுபவம் எனக்கு வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஆராதனை கேரளாவில் இல்லை. ஹல்லேலூயா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஆராய்ச்சி ஜனம் இருந்தது. இப்போ எல்லாம் சோர்ந்து போச்சு. ஒரு காலத்துல நல்ல பாடி ஆராய்ச்சி காலம் இருந்தது, கண்ணீரோட ஜெபித்து இருந்தது. ஆனால் ஆண்டவர் நல்லா கேட்டவர்கள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். வீடு கார் மக்களை எல்லாம் விதேசத்துக்கு ஆசை கொடுத்தார். இப்போ அவங்களுக்கு ஆராய்ச்சி தேவையில்லை. ஏன் சர்ச்சைக்கு போகணும், கையடிக்கணும், காணிக்கை போட்டு வரணும், அவ்வளோதான். நான் உங்களை பார்த்து நான் என்ன சொல்லணும்னு தெரியாது. ஹல்லேலூயா. உண்மையா நீங்க ஆராதிக்கிறது தானே ஹல்லேலூயா. அது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி. ஆண்டவருக்கு யாரு பிரியமானவர் தெரியுமா? யாரை ஆண்டவருக்கு பிரியம்? பிரசங்கம் பண்ண என்ன ஆண்டவருக்கு பிரியமா? சூசஸ் சொல்லணும் நல்ல ஆண்டவருக்கு பிரியமானது. யாரு ஜெபிக்கிறாரோ, யாரு கர்த்தரை ஆராதிப்பாரோ அவரைத்தான் ஆண்டவருக்கு பிரியமா. நமக்காக ஆண்டவர் ஹல்லேலூயா, சிலுவையில் ஹல்லேலூயா, இந்த 2 திருநன்மார் மத்தியத்திலே ஹல்லேலூயா, சிலுவையில் நமக்காக கஷ்டப்பட்டு ஹல்லேலூயா, பாவங்களுக்காக ஹல்லேலூயா, சாபங்களுக்கு நீங்குவதற்காக அவரே உயிர் கொடுத்தார், ரத்தத்தை ஊற்றினார். ஹல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கணும்? ஹல்லேலூயா. ஆராதிக்கும் போது என்ன நினைக்கணும் தெரியுமா? அந்த சிலுவை நினைக்கணும். சில பேருக்கு கண்ணீரே வராது. ஹல்லேலூயா. நீ ஆலயத்திற்கு வரும்போது நீ கண்ணீரோடு ஜெபித்தால் அதுக்கு நல்ல உத்தரவு கிடைக்கும். ஹல்லேலூயா. என்னோட ஒரு செய்தி, ஒரு ஸ்பெஷல் செய்தி. ஏன் நதாண்டா
சபா போதகர் சொல்லாமல் இருக்கிற செய்தியா சொல்லப்போம். ஆண்டவர் கொடுத்த செய்தி நம்ம எந்த இடத்துல முதல் தடவை எங்கே போனாங்க செய்தியா சொல்றது. ரெண்டாவது வந்து வேற செய்தி சொல்றேன். ஒரு உதாரணம் சொல்றேன்னா, நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது வண்டி ஓட்டும் போது கால் அடிப்பட்டேன்னா பக்கத்து ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே நர்சஸ் என்ன பண்ணுறதுமா கிளீன் பண்ணி நல்லா டிஞ்சர் போட்டோம். டிஞ்சர் போட்டு அது மண்ணு கஷ்டம் இதெல்லாம் வெளியே வரும், நல்லா க்ளீன் ஆகிடும். சில பேர் என்ன சொல்றீங்களா, டிஞ்சர் போடாது டிஞ்சர் போடாதுன்னு அப்படியே கட்டி வச்சுருந்தாயிடும், நல்லா வரும். டிஞ்சரை போட்டு க்ளீன் பண்ணா சீக்கிரம் வந்து ஆசையாக. நான் இன்னைக்கு டிஞ்சரை போட வந்துருக்கிறேன், புரிஞ்சா? நான் என்ன சொந்தமா அவங்க சொல்ல மாட்டேன், ஆண்டவர் வசனத்தான் சொல்றேன். நம்முடைய நோக்கம் என்ன? நம்ம எதுக்காக எல்லா மதங்களும் இந்து மதங்களும் விட்டு அழகியா இயேசுவை கற்றுக்கொண்டு எதுக்காக ஹல்லேலூயா மதங்கள் எல்லாம் விட்டு நான் எதுக்காக இயேசு கிறிஸ்துவை நான் ரட்சகனாக ஹல்லேலூயா ஏற்றுக்கொண்டது? இந்த உலகத்தின் ஜாலியாக இருக்கணும், நல்ல குடும்பத்தை வேணும், நல்ல கார் வேணும், ஹல்லேலூயா அதுக்காகலாம் அல்ல. ஹல்லேலூயா நம் தெய்வத்தை அறிந்தது இந்த உலகத்தின் ஆசீர்வாதத்துவம் அல்லது பணத்துக்காகவும் படிப்புக்காகவும் இந்த உலகத்தின் சிற்றம்பத்துக்காகவும் அல்ல. கரெக்டா? நாம் பரலோகத்துக்கு போகவும் நித்திய ஜீவனை அடையவும் பரிசுத்த வாழ்க்கை செய்யவும் தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். எவ்வளவு பேருக்கு யாருக்கு பரலோகத்துக்கு போகணும்? அதுக்கு நாம் என்ன இருக்கணும்? ஒரு ஆயத்தமா இருக்கணும். ஒரு வாரமும் ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் நாளைக்கு வருவாரா இன்னைக்கு வருவார் தெரியாது, 10 வருஷத்துக்கு வருவார், 10 வருஷத்துக்கு வரலாம் தெரியாது, எப்பவும் வர ஒரு ஆயத்தமா இருக்கணும். கர்த்தர் நம்ம தெரிந்து கொண்டது எது தெரியுமா? நம்ம எதுக்கு கர்த்தர் நம்ம சூஸ் பண்ணி தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிறார். ஆராதிக்கிறவனையும் ஜெபிக்கிறவனையும் கர்த்தர் ரொம்ப பிரியம். அப்ப நம்ம பகவத்துக்கு போகிறதுக்கு 3 காரியங்கள் செய்ய வேண்டும். 3 உபதேசம், அது 3 விஷயம் நான் சொல்ல பாருங்க. ரொம்ப விஷயம் இருக்குது. கர்த்தர் என்ன கொடுத்த 3 விஷயம் சொல்றாரு. அது 1 நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாகும். நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு பிரியமாகணும். அதோட ஹல்லேலூயா நாம் ஹல்லேலூயா பரிசுத்தத்தோட வாழ வேண்டும். பரிசுத்தம் இல்லாம ஆண்டவரை காண முடியுமா? அது முக்கியமானது. நம்ம ஆராதனை ஆண்டவருக்கு பிரியமாக வேண்டும், பரிசுத்த வாழ்க்கையை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. அதே போல 2வது, நீங்கள் கர்த்தருக்கு கொடுத்து ஹல்லேலூயா அவருடைய அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்குது வசனம் இருக்குது. ஹல்லேலூயா கர்த்தருக்கு கொடுத்து அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, உங்களுடைய ஊழியக்காரன் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். அல்லாமல் ஊழியக்காரன போதனைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். இதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. பேசுறோம். ஹல்லேலூயா. இந்த 3 விஷயத்தை நான் கொஞ்சமா சொல்றேன். டைம் எப்படி போ தெரியாது. ஹல்லேலூயா. நீங்க பின்னாடி டைமை பார்க்காதீங்க, அதை ஓடட்டும், அப்படியே அதை ஸ்டாப் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. ஆவியினாலே நான் சொல்ல போற உங்களுக்கு பேசுறோம். அதுக்கு முன்னாடி நான் ஜெனரலா ஒரு வாசனத்தை சொல்றேன். இபிரியர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. விசுவாசமில்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஆமென். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நாமெல்லாம் இங்கே ஆண்டவரை பார்த்து வரவில்லை. இங்க ஆண்டவர் இருக்கிறாரா? கண்ணார பார்த்ததில்லை. ஆனா வசந்த சொன்னு யாரோ உபதேச சொன்னு ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்லி அது நம்பிதான் வந்தது இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்பேன். நீங்க எல்லாத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்ம எல்லாம் இந்துவா இருக்கிறோம் தானே? இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம டெம்பிள் போகல, கோவிலுக்கு போயிருந்தல, கோயிலுக்கு நம்ம கோயிலுக்கு போயிடலையா? போகும்போது எப்படி காலை எப்படி போறாரு? கோயிலுக்கு போகும்போது சகோதரி மட்டும் தெரியுமல்ல, எப்படி கோயிலுக்கு போறது? இப்ப நைட்டு படுத்து அப்படியே ஓடி போறீங்களா? காலையில இருந்து விழுந்து நல்ல ட்ரெஸ் போயிட்டு அப்படி போடுங்களா? கையில் என்ன இருக்குது? கையில் இருக்கிற பாஸ்கெட் இருக்கு, அதுல என்ன இருக்கும்? ஃப்ரூட்ஸ், நல்லா ஃப்ரூட்ஸ், வாழைப்பழம், ஆப்பிள், அப்புறமா கிரேப்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸ் இருக்குது. அதோட குங்குமம், சாம்பிராணி எல்லாம் இருக்குது. இதே போயிட்டு அங்கே கொடுக்குறீங்களா? யார் கொடுக்குறது? அங்கே கோயில் இருக்குது.
ஆண்டவரோட ஆசீர்வாதம் ஆண்டவர் தான் கொடுக்குறது, இங்க சொன்ன கொடுக்குது. அங்க போகும்போது ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க நீங்க? இல்ல நான் போவேன் எனக்கு தெரியும். முதவாட்டி போய் நிற்பது ஃபர்ஸ்ட் அப்படிங்க அங்கே தானான்னு பல்ல அடிக்கிறீங்க. எதுக்கு பல்ல அடிக்க தெரியுமா? அதையா இப்போ நான் உங்களுக்கு வீட்டு வர்றேன், நீங்க டோர் போட்டுருக்கீங்க, நான் வந்து காலிங் பல் அடிக்கிறேன். எதுக்கு அடிக்கிறேன்? அதான் வந்துருக்கிறேன் வந்து பாருங்க. அங்கதான் அவ்வளவுதான். அங்கே தேவன் இருக்கிறாரு. அந்த தேவன் தெரியுமா? நீங்க நான் வந்திருக்கிற தேவனே கண்ணு தெரியவே அர்த்தம். அல்லேலூயா. அங்க இருக்கிறது இருக்குது. அல்லேலூயா. கண்ணு தெரியுமா? இல்ல. பிரைஸ் தி லார்ட். இந்த கொடுத்தா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து எல்லாம் யாருக்கு? பூஜாரி. வீட்டுல மகன் மக்கள் அம்மா ஒரு ஆப்பிள் வாங்கி கூட சொன்னா நீ போட்டு விட்டுங்களா? ஏய் போயா ஆப்பிள் சாப்பிட்றேன். ஏன்னா நல்ல மார்க்கெட்டில் போய் நல்ல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஆப்பிள் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி யார் கொடுக்குது? போயிருக்கு. ஆண்டவர் கொடுக்குது. ஆண்டவர் நாமத்தில் சாப்பிடுறது யாரு? பூசாரி. பூசாரி மக்களை பார்த்து எப்போ இருக்குமா? உங்களை மாதிரி இப்படி இல்லை. பூசாரி மக்களை பார்த்து நல்ல கட்டில எல்லாம் கொடுத்து இருக்கு. நீங்க இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஆனா அங்கே நீங்க போய் பெல்ல அடிச்சுட்டு தான் இந்த யாரு உங்களை தேவன் கண்டிருப்பாமா? இருப்பாரா? கண்டிருக்கிறது இல்லை. அல்லேலூயா. 115 சங்கீதம் 5-6 படிங்க. வாயிருந்தும் பேசாது, வாயிருந்தாலும் பேசாத, அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காணாது, அவர்களுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவர்களுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவர்களுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவர்களுக்கு கால் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அவ்வளவுதான். எல்லாம் முடியுமா? அங்க நாமும் நம்ம பிதாக்கமா செய்து அவரு இதே பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு தெரியாது. இப்ப அவங்களுக்கு தெரியும் யாரு தேவன். அல்லேலூயா. சங்கீதம் 124 எப்படி வாக்கிறது? ஐயோ இஸ்ராயேலின் காக்கிறவன் உறந்ததில்லை. நீங்க அங்க போய் தூங்குறா, அந்த தூங்குறா சாமியை பெல் அடிச்சு அவனை நீங்க எழுந்துடணும். நம்ம தேவன் அப்படி இல்லை. நீங்க இங்க தூங்குறவங்களுக்கு கர்த்தரே உன்னை கூட எழுந்துன்னு சொல்லுவாங்க. அல்லேலூயா. அந்த காலத்துல நீங்க அங்க போய் ஃப்ரூட்ஸ் எடுத்துட்டு போறாங்க. இப்போ சர்ச்சுக்கு வரும் கர்நாடகம் வரீங்க, பைபிள் மட்டும் இல்லையா? இங்க பாஸ்ட் கூட போய் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டீங்களா? அங்க கோயிலுக்கு கொடுத்துருங்களே ஃப்ரூட்ஸ், நல்ல ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் கொடுத்து வரணுங்க. நீங்க ஒரு பைபிள் மட்டும். அது ஏன் இங்க ஆண்டவர் இருக்கிறாரு. நம்ம ஆண்டவர் பார்க்கறதுக்கு இங்க இல்லை. ஆண்டவர் இருக்கிறார். நீ கூட கொடுத்து வரலாம், எடுத்துட்டு வரலாம், நோ ப்ராப்ளம். எவ்வளோ பேர் வரீங்க வர வாரத்தில் ஃப்ரூட்ஸ்? இஷ்டம் இல்லை. ஆனால் இப்போ சொன்னா கூட யாருக்கும் மனசுல கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எடுத்து வாங்க கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது கொடுத்தா அவங்களுக்கு ஆசீர்வாதமா? அல்லேலூயா. ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ரோட்ல போகும்போது, பஸ்ல கார்ல போகும்போது ரோடு இப்படி விசாரம் இருக்குது, கொஞ்சம் அப்படி இப்படியே போகலாம். போக முடியுமா? போகலாம். சமுதிரத்துல ஷிப்பு போகல, கப்பலை போகும்போது கூட கொஞ்சம் அங்காடி போகலாம். ஆகாசத்துல ட்ரெயின் ஓடுறது, பிளேன் கூட கொஞ்சம் அங்காடி போகலாம். ட்ரெயின் எப்படி போகும்? ஸ்ட்ரைட். அது என்ன ரயில் பட்டை கண்டவாளம். நான் பரலோகத்துக்கு போகிறது இயேசு கிறிஸ்துவான கண்டவாளத்திலே போனோம். வேற வழியே இல்லை. கையில ஷோப்புக்கு போகலாம். ஆனா இந்த தண்டவாளத்துல இயேசு கிறிஸ்துவ தண்டவாளத்திலே போனோம். நம்ம இதுல இருந்தா, இந்த தண்டவாளத்துல இருந்தா போகலாம். ரெண்டாவது வீட்டு பக்கத்துல போக முடியாது. அல்லேலூயா. பேசுவோம். அப்போ நாம் சொன்ன முதல்ல வசனம் என்ன? 3 காரியம் சொன்னேன். ஒண்ணு என்னது? ஆராதனை. வசனம் படிங்களா? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3-4. சில நாள் சென்ற பின்பு தாயின் இளஞ்சி கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். ஆவேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் கொழுமையாளர்களிலும் சிலவற்றை கொண்டு வந்தார். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
அஞ்சாவது காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. சில நாள் சென்ற பின்பு கையின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தார். அல்லேலூயா. வசனம்லாம் நீங்க தெரியுமல்ல? கையின் யாரு? ஆபேல் யாரு? சகோதரர். ஆதாம் ஒரு பிள்ளைகள். அத கையின் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கையின் விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ அவன் ஆண்டவருக்கு ஆராதனை பண்ண போகும்போது வெறுங்கையா போகல. அல்லேலூயா. நீங்க கோயிலுக்கு போறது பண்ண ஃப்ரூட்ஸ் எடுத்து போகலையா? அதே போல கையின் கூட அல்லேலூயா அவர் வந்தா விவசாயத்துல நல்லா பழங்களை அல்லேலூயா நல்லா ஃப்ரூட்ஸ் அது இதெல்லாம் ஒரு பட்ட பாஸ்கெட் போய் வந்து அங்கே ஆராதனை பண்ண. அல்லேலூயா. அடுத்த ரெண்டாவது வந்து யாரு? ஆபேல். ஆபேல் என்ன பண்ணிருந்தார்? ஆடு மேய்த்தது. அவ என்ன பண்ண? எப்படி போனா? சும்மா பண்ணா? என்ன பண்ண? நல்ல ஆடு கட் பண்ணி நல்லா ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டு அவன் போய் அங்க ஆடாது. ஆனால் 4ஆம் வசனம் எப்படி சொல்றது? ஆபேலும் தன் மந்தையில் தலைமைகளிலும் அவைகளில் இளமைகளிலும் சிலரை கொண்டு வந்தார். கர்த்தர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயின் அல்லேலூயா ஆராதனை அங்கீகரிக்கவில்லை. ஏனென்றால் கையின் கூட கையின் கொடுத்தது தான் நல்ல பொருள் தான் கொடுத்தது, நல்ல ஃபர்ஸ்ட் பொருள் தான் கொடுத்தது. ஆனா ஆண்டவர் பார்க்கும்போது கையினுடைய சுபாவம் சரியில்லை. அவனு மிக கோபம் அப்பாவை அம்மா நேசிக்கிறது இல்லை, ஒரு சகோதரர் நேசிக்கிறது இல்லை. அல்லேலூயா. அவன் ரொம்ப கோபம் வைப்போமே. ஆண்டவருக்கு ஆராதனை பண்ணிருந்தார். அல்லேலூயா. நல்ல பொருளை கொடுத்தார். அதனாலே அவன் சுபாவம் சரியில்லாமல் இருந்தனாலே ஆண்டவர் அவன் ஆராதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. இங்க இருக்கிற யாராவது கையில் இருக்கிறாரா? கையின் மரம் இருக்கிற யாராரா? ஆபேல் என்ன பண்ணுங்க? ஆண்டவர் ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தரை அங்கீகரித்தார், ஏற்றுக்கொண்டார். இதெல்லாம் காண தெரியுமா? ஆபேல் முகத்தை எப்பவுமே சந்தோஷமா சிரிப்பு முகம், கலப்பு இல்ல, சிரித்து இருப்பான். அவன் எப்பவுமே பாட்டு பாடிப்பான். அப்பா அவன் நேசிக்கிறான், அவன் சகோதரன் நேசிக்கிறான். ஏரியா கர்த்தருக்கு ஆல்ரெடி எப்ப சமூகத்தை ஜபிக்கிறான். நல்ல ஜபிக்கிறவனா இருந்த யாரு? ஆபேல். ஏரியா நீங்க ஆபேலா கைனா கண்டுமல்லையா? ஏதோ ஒன்று சொல்லுங்க. ஒன்னும் கையில் இல்ல ஆபேல். ஸ்தோத்திரம். நீங்க அது ஆபேலான நீங்க கூட அதுக்கு சமதா இருக்கிறீங்க. அப்போ ஆண்டவர் பார்க்கும்போது ஆபேலில் நல்ல ஜபிக்கிறவன், அவன் நல்ல சுபாவம். அல்லேலூயா. அவன் ஆத்மீகமான எல்லாம் நல்ல சுபாவம் இருப்பதால் அவன் ஆண்டவர் அவனே அந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டார். பிரியமானவரே, நான் உங்களுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நான் போன ஒரு வாரத்தில் இருக்கிற இடத்துல நல்லா வேலை செய்யுது, அந்த கம்பெனியில வேலை செய்யும் போது நம்ம பேச்சில நோட்டுகள் எல்லா குறைகளை வந்துடலாம். வரதா? வருது. அந்த குறைகளே தப்புகளே எல்லாம் நீங்க வரும்போது ஏற்று அது ஆண்டவர் சமூகத்தில் ஏற்று சொல்லாமே மன்னிப்பு கிளப்பாம நீ ஜபம் பண்ணினாலும் அது ஜபம் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. யாரும் நல்ல ஜபிக்கிறாரோ, நல்ல உபவாசம் பண்றாரோ, கரெக்டா ஆராதனைக்கு வருவாரோ, போதகர் சொல்ற எல்லாம் அந்த வார்த்தைக்கு கேட்கிறாரோ, அதன்படி அனுசரித்து இருக்கிறாரோ, அவங்களுடைய ஆராதனை வீட்டுக்கு கொடுப்பார். தமிழ் உங்களுக்கு புரியுதா? போதுமா? நீங்க தமிழ்நாடு பிறந்து படித்தவர். நான் கர்நாடகத்திலே ஜனித்து இவங்க தான் பேசுறேன். அவனுக்கு பேர் 5-6 சபை இப்படி வரும்போது எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடும். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதில்ல? புரியுதா? சப்போஸ் புரியாம இருந்தா பாஸ்ட் அப்புறமா அவங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ இந்த ஆபேல போல் நாம் ஆயிருந்தால், அல்லேலூயா, இந்த வாழ்க்கையில ஆபேல போல் சுபாவம் நம்மளுக்கு இருந்தால், அல்லேலூயா, கர்த்தர் நம்மளோட ஆராதனைக்கு கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நாம் எதுக்கு ஆராதனைக்கு வருது? இன்னைக்கு நாம் ஆராதனை போகாம இருந்தால் பாஸ்டர் என்ன சொல்வார்? பாஸ்டர் என்ன சொல்வார்? நீங்க பாஸ்டரை நீங்க பிரியப்பட்டதுக்கு வர வேண்டிய தேவையில்லை. நீ வந்து கர்த்தரை பிரியப்பட்ட கர்த்தராக உன் ஆராதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதுக்காக தெரியுமா? அல்லேலூயா. நான் சொன்ன எதுக்காக நாம் அல்லேலூயா கண்ணீரோடு ஜெபிக்கிறேன். நீங்க உங்களோடு இருந்தவர் கொரோனா வந்த போது உங்களோட சேர்ந்து வேலை செய்தவர், உங்க பக்கத்தில் வீட்டுக்காரர் எவ்வளவு பேர் இருந்து போனாரு. ஆண்டவங்களை உங்களை எல்லாம் பார்த்தா இல்லையா? ஆமென்.
நைட்டு தூங்கினவர் ஹalleluya எவ்வளவு பேர் மரித்து போனார், எவ்வளவு பேர் ஹாஸ்பிடல் அட்டாக் படுத்துட்டு ஹalleluya, எவ்வளவு பேர் ரோட்ல இருந்து போனார். ஆண்டவர் நம்ம எல்லாரும் பாதுகாத்து உயிரோட ஹalleluya ஹalleluya தேவன் ஜெபிக்கிறதுக்காக ஹalleluya கொடுத்தார். ஹalleluya மகிமை பெற்றவனா நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவர். ஹalleluya குறைகள் எல்லாருக்கும் இருக்கும், தப்பு ஒரு இடத்துக்கு தப்பு ஒரு குறை இருக்கும். ஆனால் தப்பு வச்சு மூடி வச்சுட்டு இருந்தா நமக்கு ஆசை கிடையாது. அது ஒப்பு கொடுத்து ஹalleluya கண்ணீரோட இங்க ஜெபிக்கணும். கண்ணீரோட ஜெபிக்கணும் தெரியுமா? நான் சொன்ன காரணம் போன ஒரு வாரம் நம்ம பிறந்த நாள் இதுவரைக்கும் கர்த்தர் நம்ம அதிசயமாய் நடத்துகிறார். நீ ஜெபிக்கும் போது உங்களுடைய மக்களுடைய திருமணம் ஆகட்டும், படிப்பாகட்டும், வீடாகட்டும், எந்த அதுக்கெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு இதுவரைக்கும் பதில் கொடுக்கலையா? கொடுத்ததில்ல. அது நினைத்து ஹalleluya நான் நினைச்சிருந்தேன். ஐயா அவர் எதுக்கு கன்னியாகுமரி விட்டு இந்த இடத்துல வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து அங்கே ஊழியம் பண்ண முடியாதா? ஆபிரகாமை அழைத்த போல ஆண்டவர் ஊழியக்கார அழைத்து ஆண்டவருக்கு கொண்டு வந்துட்டு தெரியுமா? இவ்வளவு பேர் ரட்சிக்கப்படுவதா? ஊழியக்காரர் இங்க வராம இருந்தா நீங்க எல்லாம் உங்களை பழைய வெள்ளப்பாடு பகுதி பேர் இங்க ஊரோடு இருக்க மாட்டாங்க. அந்த ஆண்டவர் முன்னமே உங்களை பார்த்து நேசித்து ஹalleluya உங்களுக்கு ரட்சிப்பு கொடுத்ததாக ஊழியக்காரர் கன்னியாகுமரி இருந்து அழைத்தார். ஹalleluya உங்களோட ஊழியக்கார நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துறேன். ஹalleluya இது வந்து இண்டிபெண்டன்ட் சபையால அவருக்கு இப்போ நம்ம சொந்த மக்களை போய் நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குதா? நம்ம மக்கள் தப்பு பண்ணாலும் ஒரு திட்டுவாங்க, அடிக்குவார் எல்லாம் இருக்குது இல்லையா? வேற மக்கள் பக்கத்து வீட்டுல பிள்ளைங்க தப்பு பண்ண அடிக்க மாட்டோம், சும்மா போயிட்டு தப்பு பண்ண அவ்வளோ சொன்னாங்க. ஆனால் சொந்த வீட்டுல மக்களே வசதி எல்லாம் திட்டுறது அடிக்கிறது எல்லாத்துக்குமே அவர் நல்லாயிட்டு வரணும். வாழ்க்கை நல்லாயிட்டு அதுக்காக ஊழியக்காரர்களை திட்டுறது கோபத்தில் சொன்னதெல்லாம் உங்களை ஆத்மீக பிதாவும் உங்களை ஆத்மீக தந்தை இருக்காரு. அவங்க திட்டும் போது அவங்களுக்கு நீங்க திருப்பி திட்டாங்க. உங்களுக்கு நல்லதா இருக்கணும் சொல்லி தெரியல, உங்களை எல்லாம் பரவாயில்ல போவதுக்காக அவனும் கஷ்டப்படுறாரு. சந்தோஷமா இருக்குங்களா? ஃபர்ஸ்ட் படிக்கும் போது கையினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்போது கையினைக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. முகம் எப்படி இருந்தது? சில சபையில சில சகோதரர்கள் எப்படி இருக்கும்? 50 பேர் ஆராதிக்கும் போது சில பேர் முகம் அப்படி இருக்குது. கேரளாவில் ஒரு சகோதரி எல்லா வாரம் ஆராய்ச்சி சந்தோஷமா இருக்க சகோதரி ஒரு வாரம் ஆராதிக்க கை கட்டி இப்படியே முடிவிடுது. அப்போ ஆராதனை முடிச்சு பக்கத்தில் சகோதரி கேட்டார், ஒரு அம்மா கேட்டார், ஐயா சாரி ஏன் முகம் எப்படி இருக்குது, என்ன ஆயிடுச்சு? ஆராதிக்கவில்லை, ரொம்ப சந்தோஷமா என்ன இருக்கு? இப்போ சொல்றாரு, இவன் என்னம்மா போன வாரம் நான் சபைக்கு வரும்போது பாசம் நான் பார்த்தேன்னா பாசம் எனக்கு கையை கொடுக்குறேன், பாசமா கையை கொடுக்குறேன்னு பேச வைக்காரு. இப்போ அந்த அம்மா சொன்னாரு, அப்படி இல்லை சிஸ்டர், யாரோ புது ஃபேமிலி வந்துருந்தாரு, அம்மா அவரோடு பேசிட்டு இருந்தாரு, அதனால உன்னை பார்க்க முடியல. இல்லையா? உனக்கு 2 நிமிஷம் வெயிட் பண்ண முடியாதா? அவங்க பேசுற அப்புறமா அவங்க பேசணுமா, அம்மா நல்லா இருக்குங்களா, என்ன விஷயம் கேட்க முடியாதா? சரிங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு அந்த ஆவி வந்து சுத்தமான ஆவி அல்ல. உனக்கு நான் சுத்தமான ஆவி இருந்தா நீ அப்படி கேட்கணும், அப்படி இருக்க மாட்டேன். அல்லேலூயா. சிலர் நினைக்கிறேன் அவங்க என்ன பார்க்கணும், என்ன ரெஸ்பெக்ட் பண்ணணும், என்ன கை கொடுக்கணும், அந்த மாதிரி சிந்தை வரக்கூடாது. அல்லேலூயா. நாம் அவரை போய் கேட்டு அவரு கை கொடுத்து சிஸ்டர் நல்லா இருக்குங்களா எல்லாம் கேட்கணும். அதுதான் உண்மையா ஒரு விசுவாச சம்பவம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு நாள் ஒரு இடத்துல ஏதோ இந்த மாதிரி சேம் ஒரு நல்ல சிஸ்டர் எப்பவுமே ஆராதனை முடிச்சு வீட்டுக்கு வரும்போது மத்தியானம் நல்லா பாட்டு சந்தோஷமா வருவாங்க எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை. இப்போ வரும்போது வேற ஒரு ஆர்சி குடும்பத்தில் ஏதோ தாய் இருக்காரு, அவங்க வீட்டில் முன்னாடி சவாரி போகுது. 1 மணிக்கு வரும்போது அவங்க தாய் அந்த தாய் வயசான தாய் பார்த்துட்டு இருக்காரு, சவாரி வருவது பார்த்துட்டு எப்பவுமே பாட்டு பாடி நான் சந்தோஷமா வருவேன். ஒரு நாளுக்கு வரும்போது இந்த அம்மா பார்க்கும்போது இந்த அம்மா பாடுறது இல்லை, சந்தோஷமும் இல்லை. இப்படி இந்த கேட்டாங்க, ஏன் ரோசமா உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இன்னைக்கு முகம் சந்தோஷம் இல்லை, என்ன ஆயிடுச்சு இன்னைக்கு? எப்பவும் பாட்டு பாடுவது என்ன ஆயிடுச்சு?
அவர் சொன்னாரு, அம்மா நம்ம சர்ச்சில் கீபோர்டு வாசிக்க பசங்க வரல, கீபோர்டு வாசிக்கிற ஐயா வரல. அப்படியா? நெக்ஸ்ட் வரத்தில் வரும்போது அப்படித்தான், முகம் சந்தோஷம் இல்லை, பாட்டு பாடுதில்லை. அப்போ அந்த அம்மா கேட்டேன், என்னம்மா இன்னைக்கு கீபோர்டு வாசிக்க பையன் வரலையா? ஐயோ பையன் வந்தாது, கரண்ட் இல்லை. புரிஞ்சா அவளுக்கு? அந்த அம்மாவுக்கு கீபோர்டு சவுண்ட் வந்தா தான் ஆராதனை வெளிப்படும். அல்லேலூயா. நீ சரியான விசுவாசி அல்ல. அல்லேலூயா. சரியான விசுவாசி கீபோர்டு தேவையில்லை, ட்ரம் செட் தேவையில்லை. ஆண்டவர் நடத்தி அப்படின்னா பார்க்கும்போது ஆண்டவன் இதுவரையும் பாதுகாக்கவில்லையா? ஜனிச்ச நாளில் இதுவரைக்கும் உன்னை பாதுகாத்து ஆரம்பத்தோட ஆலயத்துக்கு வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கா? அதை நினைத்து ஆரம்பிக்கும் போது கையை அடிச்சு கடன் கட்ட ஆரம்பித்து போதும். கீபோர்டு இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் அது கவனிக்காது. கீபோர்டுக்கு நான் எது சொல்றதில்லை, நல்லதான் பேசுவோம். நல்ல மகள் நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கீபோர்டு வாசிக்கிறார். அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நான் நாளடி இருந்து ஒரு 2 மணி நேரம் பிரசங்கம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தான் சந்தோஷமா இருக்கு. அது தெரியுமா, இங்க இருக்கும்போது ஒரு ஆண்டவருடைய பிரசன்னத்தை மகிமை என்ன சொல்றேன் அனுபவம் பண்ணேன். ஏன் தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. ஓடுது ரொம்ப காரியம் சொல்றது. அல்லேலூயா. அப்போ நம்ம ஆராதனை ஆண்டவருக்கு என்ன ஆகணும்? பிரியமாகணும். ஜெரமியா 48:10 படிங்க. போதும். கர்த்தருடைய வேலையை அசதியாகி செய்கிறவன் சாபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீங்க இருக்கிற கர்த்தருடைய வேலையை என்ன ஊழியக்கார வேலை இல்லை, இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் கர்த்தருடைய வேலை செய்கிறாங்க. அல்லேலூயா. ஒரு ஆளுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, ஒரு ஆளுக்கு ஜெபிக்கலாம், ஒரு ஆளை கூட்டு வரலாம், ஒரு ஆளை வண்டியில கொண்டு விடலாம். இங்க வந்து காலைல வந்து இந்த பாயெல்லாம் போடலாம், கிளீன் பண்ணலாம், சேர் பண்ணலாம். நல்ல ஆண்டை ஊழியப்பட்டுட்டான். அல்லேலூயா. அதுக்கு ஒரு உற்சாகம் வேணும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சொப்ப அளவு பாத்ரூம் கிளீன் பண்ணலாம். அதுக்கெல்லாம் நல்லா பரலோகத்தில் கொடுத்து என்ன கிடைக்கும்? பிரதிபலன் கிடைக்கும். பேசுறோம். சில பேர் ஆறாருக்கு வந்தா கூட அப்படியே கை கட்டி இருப்பான். ஆறாருக்கு இல்லை, சும்மா வந்து இருப்பாரு. இந்த மைக் கூட்டி சொல்றாங்க பின்னார்மா வசனம் என்ன சொல்றது? ஆண்டவருடைய வேலையை சபிக்கப்பட்டோம். நீ இங்க வந்து கை கட்டி உட்கார்ந்து இருந்தா வசனம் பண்ணி சபிக்கப்படணும். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு, நல்ல கையை கொடுத்துருக்கு, நல்ல வாயை கொடுத்துருக்கு. எதுக்காக? இங்க வந்து ஆராது நல்லா பாட்டா பாடி டான்ஸ் ஆடி ஆராதிக்கணும். நீ ஆராதிக்க இருந்தா வசத்தோடு சாபமாயிடுங்க. ஆசீர்வாதம் வேணுமா சாபம் வேணுமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பேசுறோம். அப்போ நாம் அல்லேலூயா சோமாரியா கூடாது. அல்லேலூயா. நான் வீட்டில் இப்படி உங்களுக்கு நல்லா பாட்டு பாடி ஆராதிக்க முடியாது, வேலை பண்ணி எடுத்துட முடியாது, பஸ்ல பயணம் பண்ண முடியாது. அது இடம் தான் ஆண்டவர் ஆலயம் தான். நீ வரும் வாரத்துல 6 நாளைக்கு நீ வேலை பண்ணுமா? நீ ஆரோக்கியமா இருக்கணுமா? இன்னைக்கு 2 ஹவர் 2 ஹவர் ஆலயத்துல இருந்து வசந்தக்கு நல்லா ஆராதிச்சு சந்தோஷமா போயிருந்தா நெக்ஸ்ட் வாரத்துக்கு கிடைக்கிற ஆரோக்கியம் இருப்பார். 2வது விஷயம் நான் சொன்னேன் உங்களுக்கு. 2வது சப்ஜெக்ட் என்ன? அது எல்லாம் வந்துச்சு. நம் பரிசுத்த ஆவினாலே அல்லேலூயா பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்ம நோட்டம், அல்லேலூயா அதெல்லாம் எல்லாமே ஆண்டவருக்கு பரிசுத்தமாக இருக்கணும். பரிசுத்தமாக இருந்தா அல்லேலூயா நீ ஜெபித்தா உன் ஜெபம் கேட்பான். ஒரு பக்கத்து வீட்டில் ஒரு ஆளுக்கு ஜெபம் வந்துச்சு, தலைவலி வந்து வயிறுவலி வந்தது, அல்லேலூயா அது இந்து வரைக்கும் இருக்கட்டும். நீ பரிசுத்த ஆவி இருக்கிறவன அல்லேலூயா பரிசுத்த ஜீவிக்கிற ஒரு ஆளா இருந்தா, ஜபிக்கிறவரா இருந்தா நீ போய் அந்த பையனுக்கு அந்த ஆளுக்கு நல்ல கையில் ஜபிச்சால் ஆண்டவர் கொடுப்பார். உண்மையில பரிசுத்தம் இல்லாமல் ஜபித்தா இதெல்லாம் கிடைக்காது. அதுதான் 2வது சொன்னது, உங்களை ஆண்டவரை கொடுக்கணும்.
அதுல உங்களுக்கு ஆசீர்வாதம் பேசுவோம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9. உன் பொருளாலும் உன் எல்லா விளைச்சலின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. அப்போது உன் களஞ்சியங்கள் பூர்ணமாக நிறையும், உன் ஆலைகளில் திராட்சரசம் ஓடும். ஹல்லேலூயா. என்ன உன் பொருள் என்ன? உன் ஹல்லேலூயா விளைவின் முதல் பலன் என்ன? உங்க என்ன முதல் பலன் என்ன? உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதல் பலன். நாம் அந்த ஊரில் கர்நாடகாவில் நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். விவசாயம் பண்ணும்போது நமக்கு வருது எல்லா முதல் பலன். ஹல்லேலூயா. வந்து என்ன இருந்தாலும் நான் வந்து ஆராய்ச்சி கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஒரு 10 கிண்டல் நமக்கு ஒரு ராகி வந்துருச்சா அந்த 1 கிண்டல் வந்து ஆராய்ச்சி கொடுப்பேன். அது ஒரு பொருள் இந்த ஒரு கொடுப்பேன். தேங்காய் வந்து 100 தேங்காய் கிடைச்சா 10 தேங்காய் ஊழியத்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. பேசுவோம். மாட்டு பால் வரும்போது பால் கொடுப்பேன். அந்த காலத்தில் இருந்த ஊழியக்காருக்கு ஒரு பொருளும் வாங்க தேவையில்லை. எங்களை கிச்சன்ல எல்லாம் விசுவாசத்தை கொடுப்பாரு. இந்த காலத்துல ஊழியக்காருக்கு சூப்பர் மாட்டு போகலாம். ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் விவசாயம் பண்றவங்க பண்ணுறாரு. விவசாயம் பண்றவங்க கை தூக்கு. எவ்வளவு பேர் விவசாயம் பண்றாரு? கொஞ்சம் பேர் இருக்கான். ஹல்லேலூயா. உங்களை பண்ற விவசாயத்தை ஏதாவது கொடுக்குறாருங்க. முதல் பலம் யாரை கொடுக்குறாரா? மறந்து போய் வந்து வசனம் படிக்கலையா? போதகர் சொல்லி கொடுக்கலையா? என்ன முதல் பலம்? ஹல்லேலூயா. நாம் அப்படி கொடுத்துருக்கு முதல் பலம். ஹல்லேலூயா. ஓகே. விவசாயம் மட்டும் கம்மி தான். எவ்வளவு பேர் வேலை போறாரு? கை தூக்கு. இதுக்கு என்ன முதல் பலம் கொடுக்க முடியும்? வசனம் படி. என்ன முதல் பலம் உங்களுக்கு? முதல்ல சம்பளம் யாராலும் கொடுத்துருக்குதா? கொடுத்தவர் கை தூக்குங்க. உங்களுக்கு முதல் சம்பளம் கொடுத்தவர் அங்க ஒரு அம்மா போட்டிருக்காரு. கை தூக்குங்க. கொஞ்சம் பேருக்கா? நான் 2 கம்பெனி வேலை பண்ணும்போது எனக்கு முதல் சம்பளம் கொடுத்துருக்கு. எனக்கு பசங்க கொடுத்துருக்கேன், வைஃப் கொடுத்துருக்கு. நான் இது வரைக்கும் ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? கர்த்தருக்கு கொடுத்து ஆசீர்வாதம். என் அப்பா அம்மா காலத்திலிருந்தே நம்ம அப்படி நம்ம நேசித்து இருக்காரு. நம்ம வீட்டில் ஊழியக்காரர் வருவார். நல்ல ரீதியில் போட்டு அனுப்பார். நல்ல சாப்பாடு காசு எல்லாம் கொடுப்பார். நான் கூட அப்படித்தான் பண்ணுவேன் வீட்டில். அந்த ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இருக்குது. 2 பேரையும் படிப்பு இல்லை, வெளியே வேற வருமானம் இல்லை, ஆனா சந்தோஷமா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க இதுவரை கொடுக்காம இன்னும் போட்டு விட்டுட்டு இனி உங்களோட மக்கள் படிக்கிற பிள்ளை கை தூக்குங்க. காலேஜ் இல்லைன்னா டிகிரி நீங்க படிச்சு அப்படியே கல்யாணம் பண்ணி போறீங்களா? வீட்டுக்கு. ஆனா வீட்டுக்கு வேலை பார்க்குறீங்க. வேலை வேணும் தானே உங்களுக்கு? வேலை வேணுமா? இப்போ வேலைக்கு படிச்சு நீங்க டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போக முன்னாடி கத்தராட்டு ஜபிக்கணும். அப்பா நல்ல வேலை வேணும், நல்ல சம்பளம் வேலை வேணும். இப்போ தீர்மானம் எடுக்கணும். என்ன ஒரு டிசிஷன் இந்த வசனம் படி. ஹல்லேலூயா. என்னது? உன் பொருளாலும் உன் எல்லா விடவில் முதல் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணுங்க. கர்த்தரே எனக்கு நல்ல வேலை கொடுத்தா என்னுடைய முதல் ஃபர்ஸ்ட் சம்பள சேலரி அது நான் கர்த்தரை கொடுக்கேன், வாழைப்பு கொடுக்கேன் ஒரு தீர்மானம். முதல் பலம் ஹல்லேலூயா. நீங்கள் வேலை கிடைக்கிற முதல் பலம் வாழைப்பு கொடுக்கணும். அந்த சம்பளம் காசு எடுத்துட்டு ஒரு கவரில் போட்டு ஊழியக்காரர்கிட்ட கொடுக்கணும். ஐயா என்னோட முதல் பல சம்பளம் இது. அவங்களுக்கு ஜெபிச்சு வாங்கும்போது அது உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கு. ஹல்லேலூயா. மல்கியா புத்தகத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லப்படுது. ஹல்லேலூயா. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஆகுவீர்கள். எப்படி வாக்கு தெரியுமா? 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 படிங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உங்களை வஞ்சித்தோம் என்கிறீர்கள். தசம பாகத்திலும் காணிக்கைகளும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள். ஜனத்தாராகிய நீங்கள் எல்லோரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆதாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையை கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடக்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டானோ என்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றாரு? உங்கள் படிச்சீங்களா? நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் தினத்தராக நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சிக்கிறீர்கள். அப்போ விஷமா கொடுக்காம இருந்தால் நீங்க யாராவும் அல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு பேர் வருது.
தசமாவும் எடுக்காம கொடுக்காம அவங்க யாரும் திருடன். நான் வந்து வசனப்படி தசமாக கொடுக்காம நான் யூஸ் பண்ணிட்டேன் பேர் திருடன் இல்லையா? திருடன் தான். நீங்கள் சபிக்கப்பட்டவராக ஜனத்தராக நீங்கள் எல்லாரும் என்ன வந்திக்கிறீங்க. அப்போ தசமாக கொடுக்காம யாரும் கத்தரை என்ன பண்றாங்க? வந்திக்கிறீங்களே, மோசம் பண்றீங்களே. நீங்க எவ்வளவு பேர் மோசம் பண்றாங்க தெரியுமா? ஹல்லேலூயா. அப்போது வேலைக்கு போறவர் கை தூக்கில தசமாக கொடுத்த கை தூக்கு. ஆல்மோஸ்ட் கொடுக்கணும், கொஞ்சம் பேர் கொடுத்தது இல்லை. அந்த கொடுக்காம இருக்கிறவங்க என்ன செய்தி கேட்டுக்கொள்ளுங்க. அது வசனம் சொல்லுது, தசமாக கொடுக்காம இருந்தா என்ன ஆயிடும்? வஞ்சிக்கப்பட்டாலும் சபைக்கப்பட்டாலும் திருடனாயிடும். இப்ப சபைக்கப்பட்ட பரலோகம் போகுமா? எல்லாரும் பரலோகத்தை போக ரெடியா இருக்கு. முதல் மட்டும் கை எல்லாரும் கை தூக்கி பரலோகத்துக்கு போகணும். இல்ல சபைக்கப்பட்ட போகுமா? அப்ப சபைக்கப்படாம என்ன பண்ணணும்? தசமாக கொடுக்கணும். கொடுக்கணுமா? ஹல்லேலூயா. புது நிமித்து புது நியூ டெஸ்டமென்ட்ல அப்படி இல்லை, போகலாம். ஆனால் சபிக்கப்பட்ட போகலாம். எந்த காரணத்தை சபிக்கப்பட்டோம்? தசமாக கொடுக்காம இருந்தா சபிக்கப்பட்டோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும், அனுகிரகம் வேணும் இல்லையா? சாபை யாருக்கும் வேணும். ஹல்லேலூயா. வசந்தப்படி செய்யுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எல்லாம் சம்பளம் வரும்போது மாசம் சம்பளம் வரும்போது லிஸ்ட் பண்ணி வைப்பாரு. என்ன லிஸ்ட் தெரியுமா? நம்பர் 1 வீட்டு வாடகை, நம்பர் 2 பேங்க் லோன், நம்பர் 3 பசங்க ஃபுட் ஃபீஸ், நம்பர் 4 ரேஷன், அப்படி இப்படி லாஸ்ட் இதுதான் தசமபாகம் நம்பர். அப்படி இருக்கு. இதை இங்கே பாருங்க, நான் ஒரு டெமோ காமிக்கிறேன். இது பெண். நான் இது வந்து என் ரைட் சைடில் போட்டாச்சு, லெஃப்ட் சைடில் போட்டாச்சு, முன்னாடி போட்டாச்சு, பின்னாடி போட்டாச்சு. அது என் கையில் திரும்பி வராது. நான் இங்கே நிற்கிறேன், அது தானே என் கையில் வராது இல்லையா? ஃபஸ்ட்டு சம்பளம் போகும்போது ஒரு 5,000 ரூபா வீடு வாடகை கொடுத்தாச்சு. அது கையில் வருமா? வாபஸ் கொடுப்பாரா? 5,000 ரூபா பேங்க்கோட கட்டியாச்சு. வீடு லோன் பேங்க்கை வாபஸ் கொடுப்பாரா? 3,000 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டாச்சு, பசங்க வாபஸ் கொடுப்பாரா? ஒரு 2,000 ரூபா அங்கே ரேஷன் கடை கொடுத்தா வாபஸ் கொடுப்பாரா? இந்த உலகத்தை கொடுத்தவங்க யாரும் வாபஸ் கொடுத்தது? இங்கே பாருங்க, நான் மேலே போட்டேன். எங்கே வந்துச்சு? கீழே வந்துச்சு. யாருக்கு மேலே போட்டது? எத்தனை கொடுத்தது இல்லையா? கீழே வரலையா? மீனிங் நீங்க இங்கே போட்டது அப்படியே இருக்கு, ஆசை கொடுக்க மாட்டேன். கர்த்தர் நாமத்தில் போட்டதுக்கு ஆளுங்களா, அதுக்கு டபுள் போர்ஷன் ஆசீர்வாதம் இந்த பூமியில உலகத்திலே கர்த்தர் வந்து கொடுப்பார். அது உங்களுக்கு உங்க மக்களை கொடுப்பார். இங்கே கொடுத்ததுக்கு பிரதிபலம் ஹல்லேலூயா, அதுக்கு பதில் இங்கே கொடுப்பார். நான் கடை கொடுத்ததும் பேங்க் கொடுத்ததும் யாரும் வாபஸ் கொடுக்க மாட்டேன். ஆண்டவரை கொடுத்தது கொடுப்பார். நீ கொடுத்து பாருங்க, கொடுத்து சோதித்து பாருங்க. ஹல்லேலூயா. நான் சொன்னேன், நம்ம ஆண்டவர் கொடுத்ததுக்கு யாரும் ஒரு மட்டும் கிடைக்க மாட்டோம். பின்னாடி பக்கம் போக மாட்டோம், முன்னாடி தான். அதான் ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு விஷயம் கூட சொல்ல மறந்து போறேன். கண்ணீரோடு ஜெபிக்கிற சொல்லல. ஹல்லேலூயா. உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு வீட்டில். உங்க பிரச்சனையை கணவன் சொல்ல முடியாது, மனைவி சொல்ல முடியாது, பாஸ்டர் சொல்ல முடியாது, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல முடியாது. ஏதோ வாரத்தில் வந்து தேங்கி வந்து ஹல்லேலூயா ஆலயத்துக்குள்ள நீங்க அழுகிறார். ஹல்லேலூயா. ஆனா நீங்க ஆலயத்துக்குள்ள வந்து அழும்போது அந்த கண்ணீர் ஹல்லேலூயா ஆண்டவரோட பேசுவார். ஹல்லேலூயா. அந்த கண்ணீர்ல உங்களோட விஷயம் அடங்கியிருக்கு. உங்கள் திருமணமாட்டும் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாட்டும் எந்த விஷயத்திலும் ஹல்லேலூயா அந்த கண்ணீரில் ஹல்லேலூயா எல்லா விஷயம் அடங்கிடுது. அந்த கண்ணீர் விஷயம் ஹல்லேலூயா கண்ணீர் ஆண்டவரோட பேசுவார். பரலோகத்துக்கு ஒருவருக்கு ஒரு துருத்தி தெரியுமா? துருத்தி தெரியுமா? உங்கள் கண்ணீர் அதிலே அங்க அந்த துருத்தி ஃபில் ஆகும்போது ஆசீர்வாதம் கீழே வரும். ஹல்லேலூயா. ஒரு மனிதன்
நல்ல ஒரு அருமையான மனிதன், ஆண்டவர் பிரியமான மனிதன் ஜெபிச்சுட்டு இருந்தான். ஒரு கதை நடந்த விஷயம் சொல்றேன். அந்த ஆளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்லை, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு, சொந்தம் வீடு இல்லை. மூணாவது அவங்க அம்மா வந்து படுத்திருக்கிறாரு, அவருக்கு உடம்பு சரியில்லை, அப்படியே படுத்திருக்காரு, நடக்க முடியாது. இந்த ஆளு அப்படியே உபவாசம் ஜபம் ரொம்ப நாள் ஜபிச்சுட்டு இருந்தார். இதுக்காக வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, மக்கள் இல்லை, குழந்தை இல்லை, அம்மா விடுதலை. ஒரு நாளுக்கு ராத்திரியில் ரூபில் ஆண்டவர் இறங்கி வந்தார். ஆண்டவர் இறங்கி வந்தவரை கேள்வி அவங்களை கேட்டார், ஐயா நான் உங்களுடைய ஜபம் கேட்டா வந்தேன், நீ ரொம்ப நாள் ஜபிக்கிறீங்களா? அது இல்லையா, அதுக்கு நான் பதில் கொடுத்து தான் எனக்கு வந்தேன். அது இல்லையா, நீ 3 விஷயத்துக்கு நீ கேட்டுருக்கீங்களா? 3 விஷயம் நீ கேட்டு, நான் அதுல நான் 3க்கு பதில் கொடுக்க மாட்டேன், 1க்கு பதில் கொடுப்பேன் சொன்னேன். 3க்கும் பதில் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் என்ன அவனை டெஸ்ட் பண்ணி, நான் இதான் 1 கேளு, வீடு வேணுமா, பசங்க வேணுமா, அந்த அம்மாவுக்கு விடுதல் வேணுமா? இந்த ஆளு கண்ணா விட்டு ஒரே ஜபம், அந்த ஆசை கொடுத்தார். பதில் கேளு, கர்த்தரே என் சொந்த வீட்டில் விட்டாங்க, வீட்டில் திண்ணையில என் 2 பசங்களும் விளையாடுறது ஓடுறது என் அம்மா வந்து பார்க்கணும். புரியுச்சா? புரியுதா? அவன் கேட்ட 3 விஷயத்த ஜெபிச்சுட்டு ஆண்டவர் சொன்னா, நான் வந்து 3க்கு பதில் கொடுக்காம ஏதோ ஒண்ணு கேளு. அவன் ஒரே ஆன்சர்ல சொல்லிட்டான், என் சொந்த வீடு திண்ணையில மழை, என் 2 பசங்கள் அம்மா வந்து பார்க்கலாம். 3 காரியம் ஆண்டவர் வந்தாச்சு. யாராவது அமெரிக்காவில் இருந்து ஒரு பெரிய பணக்கார ஒரு சொந்த வீடு புதியா போட்டாச்சு. ஒரு வருஷம் ஆகும்போது அவங்க 2% ட்வின்ஸ், ஒரு ஆணு ஒரு பெண். அது ஒரு 2 வயசு ஆகும். அந்த பசங்க விளையாடுறது அம்மா எழுந்து வந்து பார்த்தாரு. யார் கர்த்தர் கேட்பாரு? உண்மையா ஜபிக்கிறவர், கசப்பு இல்லாம, கோபம் இல்லாம. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை மனசு போல யார் இருக்குதோ அவங்க ஜபம் கேட்பாரு. ஹல்லேலூயா. கர்த்தர் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு நாளுக்கு இந்த விஷயம் ஜபிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்லா மனசோட ஹல்லேலூயா அழுது ஜெபிங்க, கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுப்பார். ஹல்லேலூயா. விஷயம் சொல்லுங்க. ஈபிரியர் 13ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்கள் ஆனபடியால் அவர்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடு அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க மாட்டாதே. உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணியிருக்கிறவர்களாய் நிறுத்திக்கிறவர்களால் மனப்படியால் அவர்கள் துக்கத்தோட இல்லை சந்தோஷத்தோட அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குகள். அவர்கள் துக்கத்தோட எப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க மாட்டாது. யார் உங்களை நடத்துவது? யார்? ஊழியக்காரர்கள் பேசுகிறோம். அவர் உங்களை நடத்துகிறார். எப்படி? உங்களுக்கு வசனத்தை சொல்லி, உங்களுக்கு ஜபித்து, செய்தியை கொடுத்து, இப்படி வரணும், இப்படி சொல்லணும், அப்படி சொல்லி நடத்துகிறார். அப்படி இருக்கும்போது அவர் அந்த துக்கத்தோட சந்தோஷம் செய்யும்படி என்ன பண்ணோம்? ஈடுபடுது. ஊழியக்காரர்கள் நீங்க கீழ்ப்படையாம இருந்தால் அது உங்களுக்கு நல்லதாக. ஊழியக்காரர் உங்களுக்கு என்ன சொன்னாலும் உங்களுக்கு நல்லதாக சொல்வார். கெட்டதாக நீ நாசமாக ஒண்ணுமே சொல்றது இல்லை. வசனம் சொன்னாலும் ஜபித்தாலும் நீ இப்படி வரணும், இப்படி செய்யணும், கூட்டத்துக்கு வரணும், உபாசம் வரணும் சொல்றது உங்களுக்கு நன்மைக்காக சொல்றது. ஹல்லேலூயா. உங்களோட வீட்டுல ஒரு விஷயத்துக்கும் யாரும் வரணும்? பாஸ்டர் என் பேரை உங்க ஸ்கூலுக்கு வரணும், எல்கேஜி விட ஜப்தி பண்ணணும், பாஸ் ஓடி வரணும். பாஸ்டர் நான் வீடு கட்ட போறேன், அதுக்கு ஒரு ஃபவுண்டேஷன் போடுற கல் போடணும், நீங்க வரணும், பாஸ் ஓடி வரணும். எனக்கு பசங்க பர்த்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஜபம் பாஸ்டர் எல்லாம் பாஸ் வரணும். வருது இல்லையா? ஏதோ ஒரு நாள் வராமல் இருந்தால் உங்களுக்கு முகம் என்ன ஆகிடும்? ஜஸ்ட் வரும்போது ஆராதிக்கிறீங்க, பாஸ்டர் நான் கூப்பிட்டு வரவில்லை,
அல்லேலூயா. அவர் பலகீனமான மனிதனை சேர்த்து அவங்களுமா. அல்லேலூயா. ஊழியக்காரன் நாம் அவர் மனசு நோய் மாதிரி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறார். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நான் நேசிக்க வேண்டியது இருக்க வேண்டிய ஆண்டவர் கிட்ட. செகண்ட் ப்ரையாரிட்டி ஊழியக்காரன். அப்புறம் அவங்க அப்பா அம்மா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பதிலாய் அவருடைய ஒரு பிரதிபுருஷனாக இந்த பூமியில் இருக்கிறார். உங்களுக்கு என்ன சொல்லணும், என்ன செய்ய வேண்டும், எல்லாரும் ஆண்டவர் ஆவி மூலமாக கொடுப்பார். அது உங்கள்கிட்ட பேசுவார். அல்லேலூயா. துர்தேசம் சொல்லுவார். அல்லேலூயா. உங்களுக்கு நல்லதுக்காக. ஆமென். நீங்க வீட்டில் கஞ்சி குடிக்கிறீங்களா? கஞ்சி குடிக்கிறீங்களா? எப்போ கஞ்சி குடிக்கிறது? ஜுரம் வரும்போது, உடம்பு சரியில்லை இல்லையா? அந்த கஞ்சி குடிக்கும் போது மஞ்சள் தண்ணி குடிக்கிறீங்களா? தண்ணி குடிக்கிறீங்களா? மஞ்சள் தண்ணி குடிக்குமா? மத்திய தண்ணி குடிக்குமா? இல்லை. ஏன்? கண்ணில் இருக்குது. அதை விட்டு கட்டியான பரோட்டாவா பிரியாணி அப்படி சாப்பிடும்போது அது வந்து குடிக்கிறீங்களா? குடிக்கிறீங்களா? பிரியாணி கட்டியான குடிக்கும் போது தண்ணி குடிக்கிறீங்களா? குடிக்கிறீங்களா? இல்லை, இங்கே போகாது, கட்டியா இருக்கும். இந்த அர்த்தம் என்ன சொன்னேன்? மத்தியத்தில் ஒரு அழகே சொல்லுங்க. அப்படியே வாய்ப்பு இருந்தா குடிப்பா. மத்தியில் அழகே சொன்னா நம்மளுக்கும் ஊழியக்காரை நாம் நேசிக்க வேண்டும். எடுக்காதுங்க. ஊழியக்கார பட்டிட்டு தான் இங்க பிரசங்கம் பண்ண முடியும் எடுக்காதுங்க. உங்களுடைய ஜபம் அவருக்கு தேவை. இன்னைக்கு காலை இருந்து ஒரு அரை அவர் ஜபிச்சு ஒன்று வேலை இருக்கிறாங்க. ஆண்டவரை பேசணும், ஆவியாவில் பேசணும். அல்லேலூயா. அப்படி ஜபிச்சு வந்தவருக்கு பேசுவார். உங்களுடைய ஜபம் அவருக்கு தேவை. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ எப்பவுமே ஊழியக்காரருடைய மனசு நோவாப்படும். உங்களுக்கு மூலமா நான் ஒரு நடந்த ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஊர்ல அவங்க எரிசல் அங்கே பாஸ்டர்ஸ் வந்து 3 வருஷம் 4 வருஷத்துக்கு போவார். தங்க மனிதன் ஒரு ஆள் இருந்தாரு, பாரம்பரிய விசுவாசம் கிடையாது. அந்த ஆள் வந்து பாஸ்டர் சண்டை போடுவார். ஏன் பாஸ்டர் அப்படி பண்ணியாச்சு, இப்படி பண்ணியாச்சு, அதில் இப்படி பண்ணியாச்சு, எல்லாம் கேள்வி கேட்பாரு. யாருக்கிட்ட? பாஸ்டர். எந்த பாஸ்டர் அங்கே போகும்போது லாஸ்ட் போகும்போது சந்தோஷமா போவாங்க. இந்த ஆள் போனாலும் கண்ணீரோட போவாங்க. கடைசி ஒரு பாஸ்டர் கூட போகும்போது முன்னாடி ஒரு நாள் சண்டை போட்டுட்டு இப்படியே சவால் சேவர்கிட்ட சவால் சொல்றேன். உன்னுடைய பொண்டாட்டி உன் மனைவி 6 மாசம் ஆகும்போது இந்த பிளாப்பழம் மரங்க பிளாப்பழம் மரத்தில் ஏறி சுத்தல் பண்ணுவார். சவால் சொன்ன யாருக்கு? ஊழியக்காரர்கள். 6 மாசம் உள்ள எங்க மனைவி இந்த பிளாப்பழ மரத்தில் ஏறி சுசைடு பண்ண ஆண்டவர் நோட் பண்ணியாச்சு. அல்லேலூயா. ஒரு 6 மாசம் ஆகியப்புறம் இந்த சொன்ன வீட்டில் ஆண்ட 3 பலாப்பழம் போயிருக்கு. 3 பலாப்பழம் வீட்டில் இருக்குது. இந்த அம்மா சொன்னப்பா சீசன் ஆயிடுச்சு, பலாப்பழம் காய் ஆயிடுச்சு. அப்போ அம்மா சொன்னாரு அவரோட மனைவி, ஐயா ஒரு காயை வெட்டு போடுங்க. இந்த ஆளை ஒரு ஏணியை வச்சுட்டு ஏறி அங்கே நின்றுட்டு அங்கே கம்பி போட்டு அங்கேயே நின்றுட்டு இது தோட்டிக்கு என்ன சொல்ற தோட்டிக்கு இந்த தோட்டியில் வச்சு பெரிய ஒரு பலாப்பழ காய் கட் பண்ணிட்டு இந்த காய் வந்து இந்த மனுஷன் தலைமுறை இருந்துச்சு, கீழே இருந்துச்சு, அப்படியே இறந்துப்பாங்க. ஆண்டவர் யாருக்கிட்ட அவன் சாப்பிட்டு ஊழியக்காரன் இப்படி சொல்லல. ஏன் பொண்டாட்டி ஃபேன்ல சாவுன்னு சொல்லல? அவன் சொன்னது என்னன்னா பலாப்பழம். இந்த பலாப்பழம் மரத்திலே இருந்தாங்க. அல்லேலூயா. ஊழியக்காரர் பேசும்போது தாக்கத்தை பேசுறேன். அவங்கள கொஸ்டின் பண்ணா கூட ஏன் பாஸ் அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அவங்களுக்கு நம்ம அவங்க ரொம்ப தாழ்மையா ரொம்ப உண்மையா பேசுவோம். அல்லேலூயா. டைம் ஓடுது. இங்கே ஒரு தனி வந்து சொல்ல முடியும் பேசுவோம். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காருக்கு எவ்வளவு உத்தரவாதம் இருக்குன்னு நான் சொல்றேன்.
ஊழியக்காரருக்கு உத்தரவாதங்கள். நீங்க எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஆராதனை பங்கு போதா போதும். நீங்க இருக்கிறேன் பாஸ்டர்னா ஞாயிற்றுக்கிழமை பசங்க பண்ண முடிஞ்சு நீங்க கவனம் எடுக்கிறது. அப்ப நான் உங்களுக்கு ஒரு மெய்ப்பர் சபைக்கு எப்படி இருக்காது, ஒரு மெய்ப்பருக்கு எவ்வளவு உத்தரவாதம் இருக்குன்னு கேள்வி பேசுறாங்க. ஒரு மெய்ப்பர் சபைக்கு தந்தையாக இருக்கிறார், போதகராக இருக்கிறார், தனது குடும்பத்தின் பொறுப்பை சுமக்கிறார், சபையின் பொறுப்பை சுமக்கிறார், ஆலோசனை வழங்குபவராக இருக்கிறார், ஆறுதல் அளிப்பவராக இருக்கிறார், பல்வேறு ஊழிய பாடங்களை சுமக்கிறார், பல காரியங்களுக்கான தரிசனத்தை கொண்டிருக்கிறார், மந்தைக்கு முன்மாதிரியாக இருக்கிறார், வழிகாட்டியாக இருக்கிறார், மருத்துவரை போல சேவை செய்கிறார், நல்ல நண்பராக இருக்கிறார், ஆசிரியராக இருக்கிறார், குடும்பங்களை கட்டியெழுப்பவராக இருக்கிறார், பிரசங்கியாக இருக்கிறார், சபைக்காக மத்தியஸ்த ஜெபம் செய்கிறார், சபையின் நீதி விவாதத்தை கவனிக்கிறார், ஒவ்வொரு வீட்டிலும் நடைபெறும் பிறப்பு, திருமணம், மரணம் போன்ற எல்லா நிகழ்வுகளிலும் உடன் இருக்கிறார். ஒவ்வொரு மெய்ப்பரின் முன்பும் பல பெரிய சவால்கள் இருக்கின்றன. பலர் அவர்களை பற்றி குறை கூறுகின்றனர். நம்முடைய மெய்ப்பர் சரியில்லை, அவருடைய செய்தி மிகவும் நீளமாக இருக்குது, நம்முடைய மெய்ப்பருக்கு ஞானமும் அறிவும் இல்லை, மெய்ப்பர் எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை, மெய்ப்பர் எங்கள் வீட்டுக்கு வரவே இல்லை, எங்கள் தேவைகளே பங்குவிக்கவில்லை. இப்படி பல அவமானங்களையும் நிந்தனைகளையும் அவர் அனுபவிக்க வேண்டியுள்ளது. அதோடு அவரது வாழ்க்கை இருக்கும் பொருளாதார பிரச்சனைகளையும் அவர் எதிர்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் மெய்ப்பரை சுற்றி ஏராளமான மக்கள் இருந்தாலும் அவர்கள் பெரும்பாலும் தங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தேடித்தான் மெய்ப்பராக இருப்பவர்கள் மிக குறை. உங்களுக்கு ஒரு நண்பரை போன்ற மெய்ப்பர் இருந்தால் அவரை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், அவருக்காக ஜெபியுங்கள், அவருடைய தரிசனத்தில் பங்காளிகளாக இருங்கள், அவருடைய பாரத்தை சுமக்க உதவுங்கள், அவரை நேசியுங்கள், நினைவில் கொள்ளுங்கள். அவர் நம்மை போன்ற மனிதரே, அவரும் பல கடினமான சூழ்நிலைகள், குறைவுகள், வேதனைகள் ஆகியவற்றை வழியாக செல்கிறார். சில நேரங்களில் அவர் தடுமாறி விளக்கூடும். அப்படிப்பட்ட நேரங்கள் அவரை விட்டு விளங்காமல் அவருக்கு ஆதாரமாக நின்று உதவுங்கள். நீங்கள் அறிய மாட்டீர்கள் உங்களுக்காக அவர் எவ்வளோ விலை செலுத்துகிறார் என்பதை. தன் ஆசைகளை, கனவுகளை, தனிப்பட்ட வாழ்க்கை, தூக்கம், ஓய்வு ஆகியவற்றை கூட உங்களுக்காக தியாகம் செய்திருக்கலாம். உங்கள் ஊழியக்காரர்களை மதியுங்கள், அவர்களின் மனதை புண்படுத்தாதீர்கள். எதிர்காலத்தில் அவர்கள் தப்பு செய்தால் அவர்களை நிந்தித்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பு வழங்காதீர்கள். ஏனெனில் அவர்களை வீழ்த்துவதற்காக சாத்தான் காத்திருக்கிறார். ஆகையால் சாத்தானோடு கை கோர்க்காதீர்கள். ஊழியர்களுக்காக நில்லுங்கள், அவர்களை ஊக்குவியுங்கள். ஒரு நல்ல ஊழியர் நமக்கு மிகவும் அவசியமானவர். ஆகையால் ஒரு சிறிய கோபத்தினால் அவர்களை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு போதித்து உபதேசிக்கும் ஊழியருக்கு உங்களிடம் உள்ள நல்லவற்றை அவரிடம் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய பிறந்த நாடுகளையும் அவர் திருப்பு நாடுகளையும் கொண்டாடுங்கள். அவருக்கும் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஊழியர் தேவனால் உங்களுக்காகவே அனுப்பப்பட்டவர். ஆமென். கேட்டீங்களா? ஒரு ஊழியருக்கு ஒரு பிரசங்கம் பண்ண போதுமா? எவ்வளவு ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு உத்தரவாதம் இருந்தது. நான் சொல்றது கரெக்டா? இந்த இவ்வளவு பாரத்தை வைத்துக் கொண்டு ஊழியர் நடக்கிறார். உங்களுக்கு என்ன பாரம்? உங்கள் மக்களை, உங்கள் மனைவியை பார்த்தா போதும் இல்லையா? 2 மக்கள் இருந்து அவங்களுக்கு படிப்பு, அவங்களுக்கு புக்ஸ் கொடுத்தா போதும், வேற டென்ஷன் இல்லை. இந்த ஊழியக்காரருக்கு எவ்வளோ டென்ஷன் இருக்குது தெரியுமா? அதுக்காக இன்னொருக்கு நீங்க நல்லா செபிக்கணும். யாருக்காக? ஊழியக்காரர். உங்களுக்கு ஊழியக்காரர் சந்தோஷமா இருந்தால் அந்த சந்தோஷம் உங்களுக்கு வீட்டுக்கு வரும். ஊழியக்காரர் துக்கம் வந்தால் அந்த துக்கம் உங்களை வீட்டுக்கு வரும். இந்த செய்தி மூலம் கர்த்தர் என்னோடு இன்னொரு பேசினார்
அப்படி ஒருத்தருக்கு நல்லா இருக்கிற கை கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு என்னோடு பேசினார். 2 பேர் தான். அல்லேலூயா. உங்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. உடன் நேரம் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த இடத்திலும் கர்த்தர் நிங்களோட ஹல்லேலூயா வசனமாக நம்ம பேசியிருக்கிறார். ஆகவே கேள்விப்பட்ட வார்த்தைகளில் முன்பாக நம்மை கொடுக்கும் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்னை இங்கே அழைத்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா சமயத்தை கொடுத்து வசனம் சொல்லும்படி கர்த்தர் உதவி செய்து ஹல்லேலூயா இந்த கர்த்தர் ஊழியக்காரர்கள் நான் மத்திய சொல்லிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் எல்லாருமே ஆசீர்வதிப்பார். மிக பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். வந்த நேரம் முதல் மட்டும் எங்களோடு கூட இருந்தேன். ஆராதிக்க கட்ட உதவி செய்கிறப்பா. கடைசியில் கேட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. பலி செலுத்த ஆராதிக்க சென்ற 2 பேரும் கர்த்தருக்கு கொடுப்பதனால் வருகிற நன்மையை குறித்து ஊழியக்கார தேவனால் அனுப்பப்பட்ட நியமிக்கப்பட்ட ஊழியர்களை கனப்படுத்துவதால் வருகிறதான ஆசீர்வாதங்கள் 3 காரியங்களை குறித்து தம்முடைய தாசர் மூலமாக கர்த்தர் பேசின அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களிலேயும் என் தேவன் தொடர்ந்து கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். யார் யாரெல்லாம் உங்களுடைய சமூகத்தில் ஒப்புரவாகிறார்களோ, தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் என்றைக்கே உங்களுடைய கிரியை வெளிப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். சிறையிருப்பை மாற்றுவீராக, கட்டுகள் அறுக்கப்படுவதாக என்று சொல்லிக்கிறேன். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. பொருளாதார நிலையில் இருக்கிற சாபங்கள் நீக்கட்டும். வருமானத்தில் இருக்கிறதான எல்லா இழப்புகளும் நீக்குவதாக. குடும்பங்கள் இருக்கிற குழப்பங்கள், பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகள், வரவேண்டிய நன்மைகள் வராமல் தடுக்கப்படுவது எல்லாவற்றையும் மாற்றும்படி ஆச்சரிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதி. கர்த்தர் வார்த்தையை கொடுத்த வெளியேறப்பட்ட கர்த்தர் தாசனுக்காய் ஸ்தோத்திரம். அவரை ஆசீர்வதியும், இந்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், இந்த ஊழியர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் பயன்படுத்தும். சீக்கிரமாய் நல்லபடியாய் திறமையாய் தமிழை திருத்தமாய் பேச இன்னும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டும் என்று அநேக இடங்களில் அதாவே கர்த்தர் பயன்படுத்த சுத்தமாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பேசுகிற வார்த்தைகளுக்கு நன்றி அப்பா. தாழ்த்துகிறோம். போகிற ஜனத்தோடு தேவனுடைய பாதைகள் கடை செல்லட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.